மக்களே, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சரியா விளங்க மாட்டேங்குது. இதை நீங்க தான் கிளியர் பண்ணணும். இந்த வீட்டுக்குள்ள கனி அவர்கள் உண்மையாவே நேர்மையா தான் இருக்காங்களா, இல்ல இந்த கேமுக்காக தன்னை மாத்திக்கிட்டு தனக்குள்ள இருக்க அந்த ஈவில் ஃபேஸை வெளியே எடுத்துட்டு வராங்களா? அது மட்டும் இல்லாம பாரு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டா மட்டும் குத்தம், பாரு என்ன செஞ்சாலும் குத்தம்னு சொல்லிட்டு பாருக்கு ஆப்போசிட்ல ஒரு கேங்கை திரட்டி ஒரு மாதிரி பார்வை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது எதற்கு? இது கேமுக்காண்டி பண்றாங்களா, இல்ல பார்வை உண்மையாவே உங்களுக்கு பிடிக்கலையா, பர்சனலா பிடிக்காம ஒரு மாதிரி போட்டு அடிக்கிறாங்களா? எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. இப்போ பார்வர்களை பொறுத்தவரைக்கும் நம்மளும் ஆப்போசிட் பண்ணிருப்போம், பல இடங்கள்ல மாற்று கருத்து வச்சிருக்கோம். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள அப்படிப்பட்ட விஷயங்களை தான் பண்றாங்க, வெறுப்பேத்திட்டு தான் இருக்காங்க. பட் வெளியே இருந்து பார்க்கும்போது நமக்கு வெறுப்பா இருக்கப்பே நம்ம பேசுறோம். ஆனா வீட்டுக்குள்ள இருந்து பார்க்கும்போது அது அவங்களுக்கான பவர் தானே, யாரு டீலக்ஸ் ரூமுக்கான பவர் தானே. சோ அந்த பவர் அவங்க யூஸ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் இப்படி ஒரேடி ஆப்போசிட் பண்ண முடியும்? அது முக்கியமா பாரு ஏதாவது கேட்டுட்டா உடனே பஞ்சாயத்து பண்ணிடுறாங்க. இன்னைக்கு காலையில இருந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு ப்ரோ, நல்லா கவனிச்சுன்னா இன்னைக்கு காலையில இருந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. வீட்டுக்குள்ள டீலக்ஸ் ரூம்காரங்களுக்கு நான்வெஜ் கொடுத்து விட்டுருக்காங்க, ஓகேவா, சிக்கன் கொடுத்து விட்டுருக்காங்க. அப்போ பார்வை பொறுத்தவரைக்கும் சிக்கன் சாப்பிட மாட்டாங்க போல, வெஜ்ஜு தான் சாப்பிடுவாங்களாம். அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எனக்கு உருளைக்கிழங்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல, இது அவங்களோட பவர். அவங்க என்ன சமைக்க சொல்றாங்களோ அதான் சமைக்கணும், ஓகேவா. அதை இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்வர்கள் வந்து குருமா மாதிரி செஞ்சு கொடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குருமா மாதிரி செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்லியிருக்காங்க. எஃப்ஜே வந்து ஓகே நான் நிறைய வெஜ்ஜிஸ் போட்டு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்லியிருக்கான். அப்போ அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ செய்யலன்னா கூட பரவாயில்ல, கலையரசன் சொல்லி அவனை செய்ய சொல்லுன்னு சொல்லியிருக்காங்கப்பா. இது அவங்களுக்கான பவர், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது அவங்களுக்கான பவர், கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். ஆனா ஆப்போசிட்ல சபரி என்ன பண்ணியிருக்காப்லன்னா, அப்படிலாம் பண்ண முடியாது. எப்படி அப்படிலாம் பண்ண முடியாது, ஆல்ரெடி சிக்கன் குழம்பு இங்கே வச்சுட்டு இருக்கோம், சும்மா இங்கே எக்ஸ்ட்ரா இது ஒன்று பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த உருளைக்கிழங்க கட் பண்ணி ஒரு மாதிரி ஃப்ரை மாதிரி பண்ணியாச்சு. எப்படி ஒரு மாதிரி ஃப்ரை மாதிரி பண்ணி ஈஸியாக அதை முடிச்சுட்டு வச்சுட்டாங்க போல. அதை பார்வர்கள் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப மஞ்சளாக ஒரு மாதிரி இருந்திருக்கு, சாப்பிட முடியாத லெவலுக்கு இருந்திருக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கலையரசா இதை வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுன்னு சொல்லி கேட்டு அதை சாப்பிடல, அவங்க அதை சாப்பிடாம வச்சிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுன்னு சொல்லி வச்சிருந்தாங்க. இது குத்தம் கிடையாது, டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடு கேட்கறது வந்து குத்தம் கிடையாது. ஏன்னா இது அவங்களுக்கான பவர். யாருக்கான பவர்? டீலக்ஸ் ரூமுக்கான பவர், அவங்களோட சூப்பர் பவர், ஓகேவா. அப்படி இருக்கும்போது இவங்க செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா சடனா வீட்டுக்குள்ள என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அப்படி அவங்களுக்கு தனியா சமைக்க முடியாது, நாங்க ஏன் அவங்களுக்கு தனியா சமைக்கணும், அதான் எங்க சிக்கன் இது போயிட்டு இருக்குல்ல, இதை ஃபர்ஸ்ட் நாங்க செஞ்சுட்டு இருக்கும்போது அதில் உள்ள சின்ன குருமாவே எடுத்து அதை நாங்க டிஃப்ரெண்டா செஞ்சு தரோன்னு சொல்றோம். அதை இவங்களால ஏத்துக்க முடியல. இவங்களுக்கு சும்மா டிஃப்ரெண்டா நாங்க செஞ்சு கொடுக்கணுமா, எக்ஸ்ட்ரா வெங்காயம் போட்டு செஞ்சு கொடுக்கணுமா, எக்ஸ்ட்ரா உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சு கொடுக்கணுமா, அப்படிலாம் செஞ்சு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இதை யார் பேச ஆரம்பிக்கிறா தெரியுமா? கனி அக்கா. அப்போ நான் என்ன கேட்குறேன், முதல் வாரத்தில் சேம் இதே மாதிரி வீட்டுக்குள்ள நம்ம பிரவீன் காந்தி சார் இருந்தார்ல, பிரவீன் காந்தி சார் வந்து நிறைய நேரங்களில் வெஜ்ஜி தான் சாப்பிட்டாங்க, ஓகேவா. அவருமே ஆக்சுவலாக நான்வெஜ் அவ்வளோ சாப்பிட மாட்டார் நினைக்கிறேன், அவர் வெஜ்ஜி தான் சாப்பிட்டாரு. ஆனால் அதே மாதிரி டீலக்ஸ் ரூமுக்கு நான்வெஜ் வந்துச்சு. ஸோ நான்வெஜ்ஜையும் ஆர்டர் போடுவாங்க, எக்ஸ்ட்ரா வெஜ்ஜி இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எல்லாம் செஞ்சு தான் கொடுத்தீங்க. யார்? கனியக்கா தான். கனியக்கா அப்போ வந்து கிச்சன் டீமில் தான் இருந்தாங்க. அப்போ கனியக்கா செஞ்சு தான் கொடுத்தாங்க. பட் இந்த வாரம் கனியக்கா கிச்சன் டீமில் கூட இல்லை, ஓகேவா, கிச்சன் டீம்ல கூட இல்ல. ஆனா இப்போ பாரு கேட்டா மட்டும் என் குத்தமா இருக்குது. இப்போ நீங்க நினைக்கலாம் என்ன ப்ரோ திடீர்னு கட்சி மாறணும், இது கட்சி மாறல ப்ரோ, எனக்கு இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது. பாரு மேல நமக்கு எவ்வளவு குச்சசாட்டு இருந்தாலும் நம்ம எவ்வளவுதான் அடிச்சாலும் அவங்களுக்கான பவர் தானே யூஸ் பண்றாங்க, அவங்களுக்கான பவரை தான் இந்த வீட்டுக்குள்ள யூஸ் பண்றாங்க. பிரவீன் காந்தி சாருக்கு போன வாரம் சமைச்சிங்க, இந்த வாரம் பாரு கேட்டா மட்டும் அவங்களால முடியல. அதுக்கு ஒரு கூட்டணியை போட்டு அவங்களுக்கு தனியா வெங்காயம் கேட்கறாங்க, அவங்களுக்கு தனியா உருளைக்கிழங்கு கேட்கறாங்க, எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுத்துட்டு நாங்க என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு மாதிரி ஒரு கூட்டத்தை திரட்டி புதுசாக இன்னொரு பிளானை போடுறாங்க. என்னன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் காலைல என்ன மெனு கொடுக்குறாங்களோ அந்த மெனுவை உடனே நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே நம்மகிட்ட சொல்லக்கூடாது, ஃபர்ஸ்ட் சொல்கிற மெனு மட்டும் தான் நம்ம செய்வோம். திருப்பி வந்துட்டு இதை மாற்றி கொடுங்க, அதை புதுசாக செஞ்சு கொடுங்கன்னா செஞ்சு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவோம், ஃபர்ஸ்ட்டே செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுறாங்க. இதை தான் பார்வர்கள் வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏண்டா நான் கொஞ்சோண்டு சாப்பாடு தனியாக செய்ய சொன்னால் குத்தமாடா, 4 வெங்காயத்தை போட்டு ஒரு உருளைக்கிழங்க போட்டு தனியாக செஞ்சு கேட்குறேன், அதை பெரிய குத்தம் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுக்கு நான் என்ன செஞ்சாலும் குத்தமாடான்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்து பயங்கரமா புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உண்மையாவே பார்வர்கள் கிட்ட தான் நியாயம் இருக்குது. ஏன்னா போன வாரம் ஒருத்தருக்கு செய்றீங்க, இந்த வாரம் பாருக்கு செய்ய மாட்டேங்க. அப்போ பார்வை உங்களுக்கு பிடிக்கல, பாரு இந்த வீட்டுக்குள்ள பண்ற விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காம பாரு மேல உண்மையாவே நீங்க எல்லாருமே பர்சனலா டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அதனாலதான் பாரு இந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணாலும் இப்ப உங்களுக்கு பிரச்சனையா தெரியுது, ஓகேவா. என்ன பண்ணாலும் பிரச்சனை தெரியுது. பாரு ரொம்ப ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது சாப்பாடுல கூட ஒரேடியா இது பண்ணிட்டு இருக்காங்க, என்னடா கேட்டேன், எக்ஸ்ட்ரா ஒரு டிஷ் இது மாதிரி செஞ்சு கொடுத்தாண்டா கேட்டேன், அதுக்கு போட்டு இப்படி பண்ணா நான் என்னடா பண்ண முடியும்னு சொல்லி இது பண்றாங்க. உண்மையாவே சொல்றேன் ப்ரோ, பாரு அவர்கள் சபரி ஃபர்ஸ்ட் செஞ்சு கொடுத்தது மஞ்சளா இருந்துச்சுன்னு சொன்னாங்க தெரியுமா, அதை நம்மளால லைவ்லயே பார்க்க முடிஞ்சு. அந்த ஒரு கிண்ணத்துல டிஷ்யூ வச்சு அதுக்குள்ள அந்த பொரிச்சு போட்டிருக்காரு. பொரிச்சு போடும் போதே அந்த டிஷ்யூ உள்ள மேல பட்டதே ஒரு மாதிரி எல்லோயிஷா தெரியுது. அவ்வளோ மஞ்சள் தூள் போட்டு அதை மேரினேட் பண்ணி பொரிச்சிருக்காப்ல. அப்படி இருக்கும்போது அதை சாப்பிட முடியாது.
நிறைய பேருக்கு ஆக்சுவலாக மஞ்சள் அதிகமாக ஒத்துக்காது, ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடும் தொண்டையை, ஓகேவா? அப்படி இருக்கும்போது அவங்க சொல்றது நியாயம் தான். இது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக குருமா மாதிரி செஞ்சு கொடுன்னு சொன்னேன்னு சொல்றாங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்கு? இதில் இப்போ உட்காந்துட்டு கனி அவர்கள் பெருசாக டீமை ஃபார்ம் பண்ணி நம்ம இதுக்கப்புறம் சமைக்கக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, நம்ம இப்படி தான் பண்ணுவோம், அப்படி தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பேசிட்டு அவங்களே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஏன்னா நான்லாம் இப்படி கிடையவே கிடையாதுடா, நான் ஒரு மாதிரி வெள்ளி மாதிரி மாறிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான உண்மை கேரக்டர் இது கிடையாது. அவங்க பார்வை ஆப்போசிட் பண்ணுன்னு சொல்லிட்டு தன்னோட கேரக்டரை மாற்றிட்டு இருக்காங்க. தன்னை ஒரு வில்லியா காமிச்சு இந்த வீட்டுக்குள்ள பயங்கரமாக சண்டையை போடணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இங்கே இன்னொரு விஷயம் எனக்கு நல்லாவே புரிஞ்சுட்டு, இந்த டீமை பொறுத்தவரைக்கு உண்மையாகவே ஹீரோ வில்லன் கான்செப்ட் தான் வச்சுருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள போனவங்கள்ட்ட ஒரு சில பேர்ட்ட சொல்லி அனுப்பியிருப்பாங்க போல. நேற்று வந்து கமார்தீன் சொல்றாப்ல, என்ன வந்து பேட் பாயா இந்த வீட்டுக்குள்ள நடந்துக்க சொன்னாங்க, அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றாப்ல. இங்க பார்வை பார்க்கும்போது அவங்க பயங்கரமா ஹீரோயிஷா நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. சபரியுமே சேம் அதே மாதிரி தான் பண்றாப்ல. அப்படியே இந்த பக்கம் கனியை பார்த்தா அவங்க வெள்ளி மாதிரி பண்றாங்க. ஸோ உண்மையாவே இந்த வீட்டுக்குள்ள இவங்களுக்கு கான்செப்டை கொடுத்து தான் அனுப்பியிருப்பாங்க போல, அதனால தான் அப்படி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க நான் நினைக்கிறேன். இப்போ டக்குன்னு யாரா கேட்கலாம், அப்போ திவாகர் ப்ரோன்னு சொல்லி கேட்பீங்க. அவருக்கு எந்த கான்செப்டும் கொடுக்கல, ஏன்னா எந்த கான்செப்ட் கொடுத்தாலும் அவர் பண்ண மாட்டாரு, அவருக்கு பிடிச்சதான் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ அதான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கடைசியில் பார்வர்கள் ஒரு மாதிரி யோசிச்சு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. உட்காந்து வெளியே உட்காந்து தனியாக அழுதுட்டு இருக்காங்க. என்னடா இது, என்ன மட்டும் இது பண்றாங்க, நான் என்ன பண்ணாலும் குத்தமாடா, ஒரு சாப்பாடு இது பண்ணாலும் குத்தமாடான்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அப்போ துஷார் போய் அழகா ஒரு விஷயம் பண்றான் ப்ரோ. என்ன பண்ணுறா தெரியுமா? பக்கத்தில் போய் உட்காந்துட்டு எதாவது பேசணுன்னா என்கிட்ட பேசுங்கக்கா, எதாவது சொல்லணுன்னா சொல்லுங்க, நான் உங்ககிட்ட இருக்கேன், எப்போனாலும் நிற்பேங்க்கா, சொல்லுங்க, நான் வந்து அப்படிலாம் விட்டு போக மாட்டேன், நான் அந்த மாதிரி கெட்ட பையன் கிடையாதுக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறான். அப்போ பார்வர்களே ஒரு மாதிரி பார்க்குறாங்க, யாரா நீயாடா இது, உனக்குள்ள இப்படி ஒரு நல்ல எண்ணம் இருக்காடா, நீ ஆனா இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு பார்வை ரொம்ப ஃபீல் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ துஷார் சொல்கிறான், அக்கா நான் உண்மையாக நல்ல பையன்தான்க்கா, அப்போல்லாம் கிடையாதுக்கா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேங்க்கா, உங்களுக்கு எதாவது பேசணுன்னா சொல்லுங்க, நான் பக்கத்தில் உட்காந்து கேட்குறேங்க்கா, நான் எப்போவுமே இருப்பேன்க்கா, உங்களுக்கு எப்போ பேசணுன்னாலும் சொல்லி கூப்பிடுங்க, நான் வந்து உங்ககிட்ட உட்காந்து பேசுகிறேங்கான்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறான். பார்வை இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. டேய் உனக்குள்ளே இப்படி ஒரு குணம் இருக்காடா, இப்போ தாண்டா பார்க்குறேன், பரவாயில்லடா, பட் இப்போ நான் ஓகே தான் சொல்லிட்டு அழுதுட்டு தான் இருக்காங்க, உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நான் என்னோட பவர் தானே யூஸ் பண்ணுறேன், எனக்கு ஒரு பவர் கொடுத்துருக்காங்க, அந்த பவரை தானே யூஸ் பண்ணுறேன், பட் அந்த பவரை நான் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஜட்ஜ் பண்ணுறாங்களே, நான் ஒரு டிஃப்ரெண்ட் சொல்லி என்ன ஜட்ஜ் பண்ணி போட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த இடத்துல அவங்க பவரை தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல உண்மையாகவே அவங்க பவரை தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் இதில் பார்வர்கள் மட்டும் போராடினா சரிப்பட்டு வராது ப்ரோ. டீலக்ஸ் ரூம் எல்லாருமே போராடணும். இப்போ டீலக்ஸ் ரூம் எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு சிக்கன் செஞ்சாச்சா, பாருக்கான சமையல் எங்க, அப்படி கேட்டால் சூப்பராக இருக்கும். அப்படி கேட்டால் தான் இவங்களுக்கான ஒரு யூனிட்டியை காட்ட முடியும், ஒரு பவர் காமிக்க முடியும். பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு சிக்கன் கிடச்சா பாஸ் எங்களுக்கு சிக்கன் கிடச்சிருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை தீனி கிடச்சா போயிடுறாங்க. அவனை தீனி கிடச்சோன்னே கிளம்பி போயிடுறான், ஓகேவா? ஸோ இங்கே யார் தின்னாலும் சரி திங்காமல் ஒளிஞ்சாலும் சரி தான் இருக்கானோ. ஸோ இங்கே டீலக்ஸ் ரூமில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அவங்களுக்குள்ள ஒரு யூனிட்டியே இல்லை, ஒற்றுமைங்கிறது சுத்தமாக இல்லை. அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வெடிச்சுக்கிட்டு இருக்குது, ஓகேவா? ஸோ இதில் என்ன பொறுத்த வரைக்கும் பார்வர்கள் பாவம் தான். ஆனால் ஒன்று சொல்கிறேன் ப்ரோ, பார்வை நான் எவ்வளோதான் திட்டினாலும் பார்வை இல்லைன்னா இந்த 2 வாரம் கண்டென்ட்டே கிடையாது. 2 வாரம் கண்டென்ட்டே கிடையாது. ஏன்னா எல்லா முக்குலையும் சண்டையை போட்டு ஏற்றி விட்டு அப்படியே கிறுக்காக்குனது எல்லாமே பாரு தான். ஒரு விட்டு விடாமல் எல்லாம் பண்ணதும் பாரு தான். ஏன்னா பாரு இல்லைன்னா தர்பூசணி எல்லாரும் கூட ஃபன்னாக இருந்துட்டு தர்பூசணியை ஃபன் பண்ணி விட்டுருப்பாங்க, அவ்வளோதான் தர்பூசணி, ஓகேவா? அது ஒவ்வொருத்தர் கூட உட்காந்து காம்போ பண்ணி அது ஃபன்னாக இருக்கும், ஓகேவா? அது அங்கே ஒரு கண்டென்ட் இல்லாமல் போயிருக்கும். பாரு இருக்க போய் தான் நமக்கு இவ்வளோ கண்டென்ட். ஆனால் என்ன, ஃபுல் நெகட்டிவ் அவ்வளோதான். அதனால தான் நம்மளும் எடுத்து போட்டு அடிச்சுட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ சொல்லுங்கள், அவங்களுக்கு தனியாக கொஞ்சோண்டு சமைக்க சொன்னது குத்தமா, இல்லை சமைக்க சொல்லக்கூடாது ப்ரோ, அது என்ன இருக்கோ அதான் சாப்பிட்ணுன்னு சொல்ல வரீங்களா? இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீட்டில்